ஸ்டார்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 சம் பார்ப்போம் ரீசனிங்ல இருந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸை. ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செகண்ட் சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, பார்க்கலாமா? கொஷின் ரீட் பண்ணுங்க. 8 persons A, B, C, D, E, G, H and K sit in a linear row and face north. 8 பேர் இருக்காங்க, நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. சரியா, ஸோ நம்பர் பண்ணிக்கோங்க 1, 2, 8. எல்லாருமே நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாத்துக்கும் ரைட்டு, இந்த பக்கம் எல்லாருக்கும் லெஃப்ட். ஓகேவா? டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பர்சன்ஸோட நேம் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, எல்லாருமே நார்த் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. 2 persons sit between B and the one who is CEO. G is HR and sits third to the right of the one who is CEO. K is one of the immediate neighbors of HR. The one who is executive sits exactly between K and the one who is CEO. D sits third to the left of the one who is executive. D sits adjacent to A who is not CEO. Same number of persons sit to the left of A and the right of the one who is manager. C and the one who is senior executive or immediate neighbors. 3 persons sit between H and the one who is MD. D is not associate manager. நம்மளுக்கு இதில் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது G is HR and sits third to the right of the one who is CEO. இந்த CEO பற்றி நிறைய பேசியிருக்காங்க. புரியுதா? CEOன்னு அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதனால CEOலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் CEO இஸ் மோர். ஸோ CEOலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா, அப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட். 3 persons sit between H and the one who is MD. இதெல்லாம் தான் டிட்டர்மினேஷன். இதெல்லாம் தான் நம்ம எல்லாரோட பிளேஸும் டிட்டர்மைன் பண்ண போகுது. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அந்த ரைட் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் மேனேஜர். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. பார்க்கலாமா? லாஸ்ட்டாக டி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ப்ரையாரிட்டி இந்த பேராகிராஃபில் ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு இமீடியட்டாக க்ளூ அடுத்தடுத்த க்ளூ நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா, the first line G is HR and sits third to the right of the one. 2 persons sit between B and the one who is CEO. அடுத்து 3 persons last இந்த point 3 persons sit between H and the one who is MD. அடுத்து வந்துட்டு the one who is D sits third to the left of the one who is executive. ஓகேவா? and same number of persons sit to the left of A and the right of the one who is manager. இதெல்லாம் தான் நம்மளுக்கு பொசிஷன்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா CEO தான் பார்க்க போகிறேன். 2 persons sit between B and the one who is CEO. G is HR and sits third to the right of the one who is CEO. எப்போவுமே பிளேஸ் ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு இன்பிட்வீன் கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அந்த மாதிரி இருக்கிற அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பர்சன்ஸ் வந்து பொசிஷன் பண்ணிடலாம். சரியா, இப்போ பக்கத்தில் எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் எடுத்து பண்ணீங்க, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பொசிஷனும் சீக்கிரமாக பிளேஸ் ஆகாது. கொஞ்சம் லாங் கேப் இருக்கிற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸை ஃபஸ்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து அடுத்தடுத்த க்ளூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற கொஞ்சம் லாங் கேப் இருக்கிற பாயிண்ட்டு பார்த்தா இதுதான். and G is HR and sits third to the right of the one who is CEO. அடுத்து வந்து CEO. ஸோ CEOவை நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ரைட் வந்து இந்த பக்கம் தான். சரி, இந்த பக்கம் தான் ரைட் இருக்குது. ஸோ CEOவுக்கு தேர்ட் ரைட்டில் HR இருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு HR எங்கே பிளேஸ் பண்ணுவோம்? ஸோ CEO வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ CEOவுக்கு தேர்ட் ரைட்டில் 1, 2, 3 தேர்ட் ரைட்டில் HR இருக்காங்க. சிஇஓக்கும் பிக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பொசிஷனில் சிஇஓ இருக்காங்க இதில். அப்போது அடுத்த 2 பொசிஷன் விட்டுட்டு பி இருக்காங்க. சரியா, 2 பேர் நடுவில் விட்டாச்சு, பி வந்து இங்கே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போது நம்ம ஹெச்ஆர் மட்டும் இங்கே தான் பிளேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் வந்து இதுதான், பி, சிஇஓ, ஹெச்ஆர். இப்போது பியை நம்ம இந்த இடத்துல போட முடியுமா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா போட முடியாது. 2 persons sit between பி அண்ட் த சிஇஓ. இப்போது பி வந்து இங்கே போட முடியாது, ஆல்ரெடி ஜி வந்து ஹெச்ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த பொசிஷனை திங்க் பண்ணவே தேவையில்லை. இப்போது இந்த அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போது பி இங்கே இருக்காங்க, 2 பேர் விட்டுட்டு நடுவில் சிஇஓ இருக்காங்க. சிஇஓக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ விட்டாச்சு. சிஇஓ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச்ஆர். அப்படி தானே? ஸோ 1, 2, 3 தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஹெச்ஆர் இருக்காங்க. ஹெச்ஆர் ஜி. ஓகேவா? சரி, இப்போது
அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த க்ளூவே இருக்கு. K is one of the immediate neighbor of HR. Okay, and the one who is executive sits exactly between K and the one who is CEO. இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்குது, என்ன சொல்லுது? K is one of the immediate neighbor of HR. K வந்து நம்ம இப்போ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா K வந்து நம்ம இங்க மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்து பிளேஸே கிடையாது. 8% தான். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா K வை நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் அது உங்களுக்கு நல்லிஃபை பண்ணிரும். The one who is executive sits exactly between K and the one who is CEO ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? சோ நம்ம K வந்து இங்க தான் இருக்க முடியும். சோ CEOக்கும் Kக்கும் நடுவுல யார் இருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. அதனால K வை நம்ம இந்த பக்கம் போட முடியாது. K நம்ம HRக்கு லெஃப்ட்ல தான் K இருப்பாங்க. அதே மாதிரி இதுல CEOக்கும் Kக்கும் நடுவுல யார் இருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. D sits third to the left of the one who is executive. எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு D வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு லெஃப்ட் சாரி D sits third to the left of the one who is executive. எக்ஸிக்யூட்டிவ்க்கு third leftல D இருக்காங்க. சரியா? எக்ஸிக்யூட்டிவ் லெஃப்ட் இதுதான். ஸோ 1 2 3 தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? D இருக்காங்க. அதே மாதிரி 1 2 3 இங்கேயும் D இந்த பக்கம் பிளேஸ் பண்ணியாச்சு. D sits adjacent to A who is not CEO. D sits adjacent to A. இப்போ A வை எங்க பிளேஸ் பண்ண முடியும்? ஆல்ரெடி இங்க B இந்த பக்கம் D க்கு ஒரு பக்கம் B இருக்கு. அதனால நம்ம A வை இங்க மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியும். சரியா? So D sits adjacent to A who is not CEO. If same number of persons sit to the left of A and the right of the one who is manager. A க்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவுதான் மேனேஜருக்கு ரைட்லயும் இருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. மேல இருக்க ஆப்ஷன்ல A க்கு லெஃப்ட்ல 3 பேர் இருக்காங்க. அப்போ மேனேஜருக்கு லெஃப்ட்லயும் மேனேஜருக்கு ரைட்ல 3 பேர் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 பொசிஷன் இருக்கு. ஆனா இங்க மேனேஜர் நம்ம போட முடியாது. ஆல்ரெடி இங்க CEO பிளேஸ் ஆயிருக்காங்க. சோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகுது. சோ நம்ம அடுத்து இந்த ஆப்ஷன் மட்டும் தான் ப்ரோசீட் பண்ண போறோம். ஓகே, சோ A லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்க. அப்போ மேனேஜருக்கு ரைட்ல 2 பேர் இருப்பாங்க. அப்போ யார் மேனேஜர்? K தான் மேனேஜர். டன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. C and the one who is senior executive or immediate neighbors னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்போ இதுல வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. சோ நம்ம அடுத்து க்ளூ படிச்சு பார்க்கலாம். சோ 3 persons sit between H and the one who is MD. அடுத்த பாயிண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? H க்கும் MD க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. இப்போ H நம்ம எங்க பிளேஸ் பண்ண முடியும்? H நம்ம CEO க்கு பிளேஸ் பண்ண முடியுமா? இங்க 3 பேருக்கு அடுத்து ஆள் வைக்க முடியாது. இங்க 3 பேருக்கு அடுத்து ஆள் வைக்கலாம். இங்க H வைக்கலாம். 3 persons sit between the H and the one who is MD. So H இங்க போட்டோம்னா இங்க வந்துட்டு இது CEO இங்க இருக்கு. ஆல்ரெடி நம்ம MD ன்னு போட முடியாது. சோ நம்ம எங்க H போட்டா கரெக்ட்டா இருக்கும்? H நம்ம இங்க போட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? சோ 1 2 3 persons விட்டுட்டு MD யாரு? B தான் MD. H வந்து எக்ஸிக்யூட்டிவ், B வந்து MD ஆயிட்டாங்க. D is not associate manager. D is not associate manager. பேலன்ஸ் இருக்கிற ஆள் யாரு? A B C. பாத்தீங்கன்னா நம்ம B D A H K G எல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது C யும் E மட்டும் தான். 2 வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த லைன் ரீட் பண்ணுங்க. C and the one who is senior executive or immediate neighbors. சோ நம்ம இங்க ஒரு ஆள் இங்க வந்து நம்ம C ய போட்டுட்டு இந்த HR-ஐயும் C யும் பக்கத்துல இமிடியேட் நெய்பர்ஸ் போட முடியாது. ஏன்னா பக்கத்துல C பக்கத்துல இருக்கிறது யாரு? சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம C போட முடியாது. C அப்ப நம்ம எங்க போட முடியும்? இங்க தான் போட முடியும். சோ C வந்து யாரு? CEO. சோ C யும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவும் இமிடியேட் நெய்பர்ஸ். சரியா? இந்த பக்கம் நம்ம சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஏற்கனவே எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. சோ இந்த பக்கம் தான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் உட்கார்ந்திருக்காங்க அட்ஜசன்ட்ல. Cக்கு அட்ஜசன்ட்ல சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஏன்னு நம்ம பேர் கொடுத்து வச்சிருக்கோம். சோ இப்போ B D A C H K G எல்லாம் முடிஞ்சு பேலன்ஸ் இருக்கிறது E மட்டும் தான். இப்போ இருக்கிற பொசிஷன் என்னது? D is not associate manager னு சொல்லிட்டாங்க. அப்போ யார் அசோசியேட் மேனேஜர்? பேலன்ஸ் இருக்கிறதுல E தான் அசோசியேட் மேனேஜர். கேட்டா? அப்போ D யோட பொசிஷன் என்னது? CMD. D தான் CMD. ஓகேவா? டன். சோ இந்த மாதிரி நம்ம இந்த பேராகிராஃப் பார்க்கும்போதே எந்த வேரியபிள் இல்ல என்ன பொசிஷன் இல்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணீங்கன்னா அதை சுற்றி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம்
கேப் வந்து 3% 4% அந்த மாதிரி லாங் கேப் இருக்கிறத தான் டிட்டர்மைன் பண்ணும் எல்லாரோட பொசிஷனையும். ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரீட் பண்ணும்போதே என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுத்து க்ளோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எதை வச்சு ப்ரொசீட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தானாக வந்துட்டே இருக்கும். புரியுதா? இதுதான் இதில் பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் கீழே இருக்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அடுத்தடுத்து கொஷின் ரீட் பண்ணுவோமா? Who among the following is associate manager? யார் associate manager நம்மளுக்கு? E தான் associate manager. So option B is the right answer. Who among the following, second question பாருங்க. Who among the following sits to the immediate right of G? Immediate right of G ல யார் இருக்கா? அதுவும் E தான். E associate manager தான். G க்கு immediate right இருக்கா. How many persons sit between the one who is CMD and K? கேக்கும் சிஎம்டிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? சிஎம்டி யாரு? டி தான் சிஎம்டி லாஸ்ட்டாக பொசிஷன் பண்ணோம். சிஎம்டிக்கும் கேக்கும் நடுவில் 1 2 3 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். டி ஒர்க்ஸ் ஆன் விச் அமாங் த ஃபாலோவிங் டெசிக்னேஷன்? டியோட டெசிக்னேஷன் என்ன? டியோட டெசிக்னேஷன் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். Sorry. D works on which among the following designation? D யோட designation என்னது? CMD. அவங்க தான் CMD. Okay. Option D is the correct answer. What is the position of A with respect to the one who is CEO? CEO ஓட position. CEO வச்சு CEOக்கு A யோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? CEO வச்சு நம்ம பார்க்கணும். CEO எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. CEOக்கு immediate leftல A யோட பொசிஷன் இருக்கு. ஸோ A is immediate left to CEO. Immediate left எங்க இருக்கு? B. Option B is the correct answer. Okay. Okay. ஃபோட்டோ ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன். ஏன்னா இது வரையறதுக்கு இடம் பத்தான்னு சொல்லிட்டு. செகண்ட் கொஷின் பாருங்க. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. கொஷின் ரொம்ப சின்னது தான். கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? 7 persons, that is PQ, RS, TU, V of different ages கொடுத்துட்டாங்க, are sitting in a circular table facing towards the center. எல்லாமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்க சொல்லி. என்ன பாயிண்ட்? No two consecutive letters or an alphabetical order. Alphabetical orderல அடுத்தடுத்து எந்த லெட்டருமே வரக்கூடாது. இப்போ QRS, TU, TU, VW, XY, ABCD அந்த மாதிரி வந்துட்டு நோ டூ கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் ஒரு 2 லெட்டர் கூட அடுத்தடுத்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடாது. Person's age must not be a factor or a multiple of the sum of the ages of their immediate neighbors. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 10 வயசு இருக்குது, இவங்களுக்கு 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இவங்க 2 பேர் ஏஜையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 வரும். ஓகே. இது வந்துட்டு நடுவில் இருக்கிறவங்களோட இவங்க 2 பேர் தான் நெய்பர்ஸ். இவங்க 2 பேர் நெய்பர்ஸ். இவங்க உள்ள இருக்கிறவங்க இவங்க பக்கத்தில் இருக்கிற 2 பேர் தான் நெய்பர்ஸ். இவங்க 2 நெய்பர்ஸ் 2 ஏஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்துட்டு இந்த நடுவில் இருக்காங்க பார்த்தியா? நடுவில் இருக்காங்கல்ல, அவங்களோட ஏஜுக்கு ஃபேக்டராகவோ மல்டிப்ளாவோ வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வரக்கூடாது, 15 வரக்கூடாது. இவங்களோட ஏஜ் 3, 15 வரக்கூடாது. ஏன்னா 3 into 10 30 வரும், 15 into 2 30 வரும். ஸோ மல்டிப்ளாவோ ஃபேக்டராகவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இந்த சம்மில். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ ஃபுல்லாக கொஷின் ரீட் பண்ணுங்க. R sits immediate right of the person whose age is 15. One person sits between T and R, either left or right. எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. So one person sits between P and the person whose age is 6, either left or right. Age of T is twice the age of the person who sits second to the right of T. Difference between the age of the immediate neighbors of V is more than 14. Age of U must not be a multiple of 10. Sum of the ages of immediate neighbors of R is 34. Q is younger than P. இதில் இப்போ இது ரீட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் டோட்டல் லைன்ஸ்லேயே அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கிற லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RT.
கரெக்டா? டி வந்து இந்த இன்னொரு ஸோ ஒரு 3-4 லைன்ஸில் டி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டியும் ஆரும் வச்சு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆர் வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து வேறு என்ன பாயிண்ட் நம்மளுக்கு இது க்ளூ நல்ல சிறந்த க்ளூவாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் டி இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. இது ஒன்று. அப்புறம் இந்த சம் ஆஃப் த ஏஜஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது ஒரு நல்ல க்ளூ. அதை வச்சு நம்ம அடுத்த பர்சனை நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணிடலாம். இங்கே இருக்கு இந்த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர். ஸோ டி அண்ட் ஆர் தான் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டி அண்ட் ஆர் வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் இஸ் 34. ஸோ ஒரு பக்கத்தில் ஆருக்கு பக்கத்தில் ஒரு ஆளோட வயசு தெரிஞ்சால் போதும், இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு அடுத்த பக்கம் இருக்கிறவங்களோட வயசு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆருக்கு ஒரு பக்கம் 15 ஏஜ் இருக்கிறவங்க இருக்காங்க, அப்போ அடுத்த பக்கம் 15 ப்ளஸ் என்ன போட்டால் 34 கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த 15 ப்ளஸ் 19 போட்டால் நமக்கு 34 கிடச்சிடும். ஸோ 15 19 பக்கத்தில் மார் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டி அண்ட் ஆர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்ணிச்சுக்குவோம். அதே மாதிரி சர்க்கிள் வரைஞ்சோடனே 6 பேர் தான் இருப்பாங்க, 8 பேர் தான் இருப்பாங்க, 10 பேர் தான் இருப்பாங்க, டப்புன்னு ஈவன் நம்பரில் கோடை போட்டுட்டு போயிட்டே இருக்க, கோடை தீட்டி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு நோட் பண்ணணும். 7 பேர் தான் இருக்காங்க, அப்போ 7 தான் வரையணும். நம்ம ஆப்போசிட் அப்போ இப்படி டக்குன்னு எடுத்தோடனே இப்படி ஆப்போசிட் லைனை போட்டக்கூடாது. ஸோ 7 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 இவ்வளோ தான், 7 பேர் தான் இருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் போயிட்டு எல்லாம் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை போட்டு தீட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோரும் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஆர் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் 15. இதை ட்ரா பண்ணிடுவோமா? ஆர் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் 15. ஸோ 15 நீங்கள் போடுங்க. 15க்கு இமீடியட் ரைட்டில் ஆர் இருக்காங்க. ஸோ இதான் ரைட்டு, ஆர் இங்கே இருக்காங்க. அடுத்து ஆர் பற்றின அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னது? சம் ஆஃப் த ஏஜஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் இஸ் 34. ஸோ இங்கே 15 இருக்குது, ஆர் இருக்குது. அப்போது ஆறு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோட ஏஜ் ஆட் பண்ணால் 34ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ப்ளஸ் 19 போட்டால் தான் 34. ஸோ 19 ஏஜ்னு ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆர் இங்கே இருக்காங்க. அடுத்து டி பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க, அதை வாசிப்போம். 1 person சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஆர். டிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ டி இங்கேயும் வரலாம், ஸோ டி இங்கேயும் வரலாம். ஆருக்கும் டிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆருக்கும் டிக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. 2 எங்கே வேணாலும் இருப்பாங்க. அப்போது அடுத்த க்ளூ ரீட் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து குறையலாம். அடுத்த ஆப்ஷன் அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 person சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் த பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் 6. பி வேண்டாம். ஸோ டீயை பற்றி என்ன பேசுவோம்? ஸோ ஏஜ் ஆஃப் டி இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஓகே, ஏஜ் ஆஃப் டி இஸ் ட்வைஸ். ஏஜ் ஆஃப் டி இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் த பர்சன். ஓகே, இப்போது இந்த வயசை பாருங்கள், எல்லாரோட வயசையும் பாருங்கள். 15 30 60 இதுதான் ட்வைஸில் இருக்குது. அப்படி தானே? 15 × 2 30 வரும், 30 × 2 60 வரும். வேறு எந்த நம்பருமே இன்ட்டு 2 போட்டால் வர மாதிரி இல்லை. ஸோ 15 30 60 இது இவ்வளோ தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 15 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த டி வச்சு இந்த கொடுத்துருக்கிற ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் டிங்கிறது வந்து 30 or 60 தான் இருக்க முடியும். சரியா? இப்போ நான் 30 60 இங்கே போடுறேன் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் டி இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் த பர்சன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் டி. ஓகே, செகண்ட் டு ரைட் ஆஃப் டியில் இங்கே இருக்கும். ஸோ இது டியோட ஏஜ் தான் வந்து ட்வைஸ். அப்படின்னா நம்ம 60 30 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 60 இங்கே 30 இருக்கணும். இங்கே ஏஜ் ஆஃப் டி இஸ் twice the age of the person who sits second to the right of T. கரெக்ட்? அப்படி தானே? டீக்கு செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்களை விட டீக்கு வந்து ட்வைஸ் த ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 60 30 எடுத்துக்கிட்டோம்னா டீக்கு செகண்ட் ரைட்டில் இருக்கிறது 6, அவங்களுக்கு 30 வயசு, டீக்கு 60 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்தா இப்போ பாருங்கள், நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு?
person's age must not be a factor or a multiple of sum of the ages of their immediate neighbors. இந்த immediate neighbors ஓட ஏஜ் ஆட் பண்ண அப்படின்னா இவங்களுக்கு இந்த நடுவில் இருக்கவங்களோட வயசு ஏஜோட மல்டிபிளாவோ ஃபேக்டராகவோ இருக்கக்கூடாது. இப்போது 60 + 30 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 90, 15ல் 90 வரும். கரெக்டாக 15 டேபிள் 90 வரும். 15ஓட மல்டிபிள் 90 கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை எடுக்க முடியாது. ஸோ டீயை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? டீயை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ டீயை நம்ம எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட், பர்சன் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஆர், எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்னு கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஆருக்கு லெஃப்டில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா வயசு வந்து மல்டிப்ளா ஃபேக்டராக வருது. ஸோ ஆருக்கு லெஃப்டில் வரல, ஆருக்கு ரைட்டில் டீயை ப்ளேஸ் பண்ணுறோம். பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு டீக்கு ட்வைஸ் த ஏஜுங்கிறதுனால 16 போட்டுக்கலாம். டீக்கு செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? டீக்கு செகண்ட் ரைட்டில் 1 2, ஸோ இவங்களுக்கு தான் 30. இந்த பக்கம் யார் வருவாங்களோ அவங்களுக்கு 30 வயசு. ஓகே, அடுத்து திருப்பி நம்ம டி அண்ட் ஆருக்கு க்ளூவாக தான் போக போகிறோம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. அடுத்து வரலாம். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஆர் இஸ் 34 போட்டாச்சு. ஓகேவா? இப்போது பாருங்கள், 30 60. ஓகேவா? ஸோ 30 + 60 போட்டிங்கன்னா 90. அப்போது 90 வருது அப்படின்னா இதில் ஏஜஸ் வச்சு நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வர முடியுங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிற ஏஜ் வந்து என்னது? நம்ம ப்ளேஸ் பண்ண ஏஜை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஏஜ் வந்து 45, 6 and 23. 19 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, 45, 6, 9, 23 இது போல தான் இருக்குது. இப்போ 30 + 60 போட்டிங்கன்னா 90. 45ல் 45 இஸ் 90 இஸ் மல்டிபிள் ஆஃப் 45. அண்ட் இதுவுமே 6 டேபிள் 90 வரும் இல்லையா? 6 90 6ஆல் அடிச்சு கொடுக்க முடியும். இட்ஸ் அ ஃபேக்டர் ஆர் மல்டிபிள். ஸோ நம்ம 45 6ஐயும் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்லி 23 கேன் கம் ஹியர். ஃபைன். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஏஜ் என்னது நம்மளுக்கு? 45 and 6. சேம் அதே ரூல் எங்கே அப்ளை பண்ணுங்கள். 30 இருக்குது, 15 இருக்குது. 30 + 15 45. அப்போது இந்த இடத்துல 45 ஏஜை நம்ம ப்ளேஸ் பண்ண முடியுமா? பர்சன் அந்த 45 ஏஜ் இருக்கிற பர்சன் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா 45 × 1 45. ஸோ அகெயின் இஸ் அ மல்டிபிள் ஆர் அ ஃபேக்டர். ஸோ இங்கே 45 நம்ம போட முடியாது. இங்கே என்ன யாரை போட முடியும்? நம்ம 6 தான் போட முடியும். ஓகே, 6 டேபிளில் 45 வராது. இட்ஸ் நாட் அ மல்டிபிள் ஆர் அ ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 6 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ஏஜ் 45 நம்ம ஆருக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ எல்லாரோட வயசும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது நம்ம பர்சன்ஸை மட்டும் தான் பொசிஷன் பண்ணணும். பர்சன்ஸை மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக ரப் பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்கள், டி போட்டாச்சு. 9 டி மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டி இருக்குது, ஆர் இருக்குது. ஓகேவா? டியும் ஆரும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ டி அண்ட் ஆர் தான் எடுத்தோம். டி அண்ட் ஆர் மட்டும் தான் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அடுத்து நம்ம ஒவ்வொருத்தவங்களா ப்ளேஸ் பண்ணுவோம். ஏஜ் ஆஃப் யூ இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 10. ஸோ இது வந்து யூ வராது. 30ல் யூ வராது. யூவோட வயசு வந்து 30 கிடையாது. அப்படின்னா 1 person sits between P and the person whose age is 6. 6 யாருக்கு? இவங்களுக்கு தான் 6. 6க்கும் Pக்கும் நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே P போட முடியாது, ஆல்ரெடி 6 இருக்குது. ஸோ 6 இந்த இதுக்கு லெஃப்ட் சைடில் Pயை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே P இருக்காங்க. ஸோ Pக்கும் 6க்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ P ப்ளேஸ் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும். என்ன பாயிண்ட்டு? No two consecutive letters are in alphabetical order. ஸோ இந்த இடத்துல இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த பொசிஷன் பேலன்ஸ் இருக்குது, இந்த போர்ஷன் பேலன்ஸ் இருக்குது, இந்த போர்ஷன் பேலன்ஸ் இருக்குதுன்னு 3 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. சாரி, இதுவும் சேர்த்துக்கோங்க, 4 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அந்த பக்கத்தில் QRS TUV WX அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸை ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு க்ளூ மட்டும் பேலன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. என்ன அப்படின்னா வி பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது எங்கே இருக்குது? Difference between the ages of the immediate neighbors of V is more than 14. Vயோட immediate neighbors ஓட ஏஜை நம்ம ஏஜுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14 இருக்குமா. இப்போ V என்ன வச்சோன்னா இங்கே 15 இருக்குது.
அதே மாதிரி V நம்ம இங்கே வச்சோம்னா இங்கே 15 இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம 15 இப்படி ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இதை பாருங்கள், ஆர் 19 ஆர். இப்போ இந்த இடத்துல என்னென்ன வர முடியாது நம்மளுக்கு? பேலன்ஸ் இருக்கிறது யார்? Q வர முடியாது. QR S. Qவும் வர முடியாது, Sவும் வர முடியாது. கரெக்டாக வேறு என்ன யார் வரலாம் இங்கே? U வரலாம், V வரலாம். ஓகேவா? இப்போ ஓகே, TU. சரி, இங்கே பாருங்கள், QR S T. இங்கே Qவும் வர முடியாது, ஏன்னா QR பக்கத்தில் வந்துடும். Sவும் வர முடியாது, ஏன்னா RSன்னு பக்கத்தில் வந்துடும். TUவும் வர முடியாது, ஏன்னா TU பக்கத்தில் வந்துடுவாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஒரே ஆப்ஷன் V மட்டும்தான். V மட்டும்தான் இங்கே வர முடியும். ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் V இஸ் மோர் தென் 14 நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி எவ்வளோ டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? 15 இருக்குது. ஸோ V இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ Qவை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ Q நம்ம இங்கே Qவை நம்ம போட முடியாது, பிகாஸ் Q இஸ் U. ஓகே, Uவை ப்ளே Uவும் Qவும் Sவும் பேலன்ஸ் இருக்குது. U is not a multiple of 10ன்னு சொல்லியாச்சு. ஸோ U இங்கே கிடையாதுன்னு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்னென்ன வரலாம்? S வரலாம், Q வரலாம். S வரலாம், Q வரலாம். QR, ஓகே, PQRS தான் வரும். சரியா? ஸோ P இங்கே இருக்குது. ஸோ Q இங்கே வர முடியுமா? வர முடியாது. ஸோ இங்கே யார் வருவாங்க? S மட்டும்தான் வருவாங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது U மட்டும்தான். அப்போ U நம்ம எங்கே போடலாம்? Q இஸ் younger than P. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு Q இஸ், இப்போ பாருங்க, Q இஸ் younger than P. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு இப்போ Qவும் வேற யார் பேலன்ஸ் இருக்காங்க? Uவும் மட்டும்தான். சரியா? Q இஸ் younger than Pங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ரெண்டுமே 6ம் சரி 15ம் சரி 23 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். R Q, QR. இங்கே Q ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா QR பக்கத்தில் வந்துருவாங்க. அப்போ இங்கே யார் ப்ளேஸ் பண்ணணும்? நம்ம Uவை ப்ளேஸ் பண்ணணும். Qவை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணணும். கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ எந்த ஒரு பக்கத்தில் ஆஸ் பர் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பக்கத்தில் இருக்க எந்த வேரியபிளையும் நம்ம அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ணல, கன்சிக்யூட்டிவாக ப்ளேஸ் பண்ணல. எல்லாரோட ஏஜஸுமே இமீடியட் நெய்பர்ஸோட ஏஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கவங்களோட ஏஜோட மல்டிப்ளாவோ ஃபேக்டராவோ இல்லை. புரிஞ்சா? இப்போ இப்படி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஏஜஸ் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பர்சன்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் பர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் என்ன நோட் கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம கடற்கடன்னு இது ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுலப்பா? அவ்வளோதான். ஸோ P பாக்ஸ் போட்டுக்கலாம். P T V R U Q S. ஃபைன், புரிஞ்சா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் Q? Qவோட ஏஜ் என்னது? 6. Option D is the correct answer. Okay. Who among the following sits second to the left of the person whose age is 19? Second to the left of the person whose age is 19. 19க்கு செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? 15 U இருக்காங்க. 15 years U இருக்காங்க. So option A is the correct answer. Which of the following is true? S age is 60 years. False. R is younger than Q. R is younger than Q. False statement. U sits immediate right of P. U sits immediate right of P. இல்லை. U பக்கத்தில் இருக்கிறது யாரு? Qவும் R வந்து U பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். V's age is 19. Vயோட ஏஜ் 19 தான் இருக்கு. ஸோ Vயோட ஏஜ் வந்து 19 ஃபர்ஸ்டே ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ Vயோட ஏஜ் 19ங்கிறது தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு P? What is the position of V with respect to P?
Pக்கு செகண்ட் லெஃப்ட்ல V இருக்காங்க. சரியா? Second to the left. Who among the following is oldest person? So 2 times repeat ஆயிருக்கு. Okay. Who among the following is the oldest person? யார் இங்க பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க யார் இதுல அப்படின்னு பார்த்தா 60 தான் இருக்கிறதுலே பெரிய ஏஜ். T தான் பெரியவங்க. ஸோ T இருக்காங்களா? T தான் oldest. Who among the following is oldest? T இதுல இல்ல. ஸோ ஆப்ஷன் E is the correct answer. Fine. புரிஞ்சா? ஸோ இன்ஃபர்மேஷன் எந்த லெட்டர், எந்த வேரியபிள், என்ன இன்ஃபர்மேஷன், எதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகமாக தென்படுதோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அவங்க நோட்டுன்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் ப்ளேஸ் பண்ணும்போது அவங்க நோட்டில் கொடுத்துருக்கிறத வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆஸ் பர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை ஏஜ் வந்து மல்டிபிள் ஆர் ஃபேக்டராக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த ஆப்ஷனே போக தேவையில்லை. ஒரே ஆப்ஷனே நம்ம முடிச்சிட்டோம். அப்படி தானே? நம்ம செகண்ட் ஆப்ஷன் என்ன வர மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டீயை ப்ளேஸ் பண்ணுறதுல மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்துட்டு லெஃப்டா ரைட்டாங்கிறது யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்ம எதுலையும் யோசிக்கிற மாதிரி இல்லை. ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் போகிற மாதிரி இல்லை. அந்த டி அண்ட் ஆர் லெஃப்டா ரைட்டா அந்த சாரி பர்சன் டி 1 பர்சன் இஸ் பிட்வீன் டி அண்ட் ஆர். டி வந்துட்டு ஆருக்கு லெஃப்டா ஆருக்கு ரைட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது. அதுவுமே அடுத்த க்ளூ நம்ம ரீட் பண்ணும்போது டி பற்றின அடுத்த க்ளூ ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்லிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஆப்ஷனே நம்ம இந்த சம்மந்தமாக சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டைம் ரொம்ப சேவ் ஆகும் உங்களுக்கு. கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.